வறுமை ஒழிப்பு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள். முதல் 5 ஆண்டு ஏப்ரல் 1951 தொடங்கப்பட்டது. பின்னர் 11 திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்துவதற்கும் வளமான மற்றும் மிகவும் மாறுபட்ட வாழ்க்கைக்கு வாய்ப்புகளை திறப்பதற்கும் அனைத்து திட்டங்களும் முக்கிய நோக்கமாக இருந்தது. 20 அம்ச திட்டம் கரிப்பி ஹட்டோவா என்ற முழக்கத்துடன் இணைந்து பிரதம மந்திரி இந்திரா காந்தி 20 அம்ச வளர்ச்சி திட்டத்தை தொடங்கினார். ஒருங்கிணைந்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் 1976 மார்ச்சில் தொடங்கப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டமாகும். இதன் முக்கிய நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களில் வறுமையை ஒழிப்பதாகும். அந்த்யோதயா யோஜனா 1977 1977 ஆண்டு அக்டோபர் 2 ராஜஸ்தான் அரசால் தொடங்கப்பட்டது. பின்னர் உத்தரப்பிரதேசம் மற்றும் இமாச்சல பிரதேச அரசுகள் 1980 ஆண்டில் இத்திட்டத்தை பின்பற்றின. ஏழைகளில் வறியர்களை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். கிராமப்புற இளைஞர் சுய வேலை வாய்ப்பு 1979 1979 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. 18 இருந்து 35 வயதினரில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் கிராமப்புற இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப திறன்களை வழங்க விவசாயம் தொடர்பான சேவைகள் மற்றும் வணிக நடவடிக்கை மேற்கொள்ளும். தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் NREP 1980 கிராமப்புற பகுதிகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க 1980 ஏப்ரல் மாதம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவில் இணைக்கப்பட்டது. கிராமப்புற நிலமற்றோருக்கான வேலை உறுதி திட்டம் RLEGP 1983 இந்த திட்டம் ஏழைகளுக்கு அரசு பணியில் கூடுதல் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. இத்திட்டம் இப்போது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா JRY உடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஜவஹர் ரோஜர் யோஜனா ஏப்ரல் 1980 இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இது NREP RLEGP ஆகிய 2 வேலைவாய்ப்பு திட்டங்களின் ஒருங்கிணைப்பு. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர் 50 அல்லது 100 நாட்களுக்கு ஒரு வருடத்தில் தனது வீட்டிற்கு அருகில் உள்ள பணியிடத்தில் வேலை அமர்த்தப்படுவார். இத்திட்டத்தின் கீழ் 30% வேலைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு PDS 1992 கணிசமான ஏழைகள் வாழும் மலைப்பாங்கான தொலைதூர மற்றும் அணுக முடியாத பகுதிகளில் PDSஐ வலுப்படுத்தும் மற்றும் நெறிப்படுத்தும் நோக்கத்துடன் புதுப்பிக்கப்பட்ட PDS 1992 தொடங்கப்பட்டது. இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக அமைப்பு TDPS 1977 1997 RPDS ஆனது TPDS ஆனது. இது மானிய விலையில் உணவு தானியங்களை விநியோகப்படுத்துவதற்கான நியாய விலை கடைகளை நிறுவியது. அரிசி, கோதுமை, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களை அதிக மானிய விலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு வழங்குவதே முதன்மை இலக்காக இருந்தது. இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உணவு பாதுகாப்பின்மை பிரச்சினையை தீர்க்க உதவியது. அன்னபூர்ணா திட்டம் 1999 2000 தங்களை கவனித்துக்கொள்ள முடியாத மற்றும் தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இல்லாத மூத்த குடிமக்களுக்கும் தங்கள் கிராமத்தில் தங்களை கவனித்துக் கொள்ள யாருமில்லாத முதியோர்களுக்கும் உணவு வழங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பெரும்பாலும் ஏழைகளில் வறியவர்கள் மற்றும் சாதாரண மூத்த குடிமக்கள் குடும்பங்களை இலக்காக கொண்டது. அந்த்யோதயா அன்ன யோஜனா AAY 2000 இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போது விநியோக திட்டத்தில் TDPS கீழ் ஏழை குடும்பங்களுக்கு உணவு தானியங்கள் 1 கிலோ கோதுமை ரூ.2 மற்றும் அரிசி ரூ.3 என்ற அதிக மானிய விலையில் வழங்குகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006 இந்த திட்டம் பிப்ரவரி 20 துவங்கப்பட்டது. இது முதலில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒரு சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் செப்டம்பர் 20 இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. கிராம மக்களுக்கு ஊதியத்துடன் வேலை வழங்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆகும். மற்ற அனைத்து அரசு திட்டங்களைப் போலவே இத்திட்டம் ஊழல் மற்றும் பலவீனங்களை கொண்டு இருப்பதாக இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கையாளர் அறிக்கையில் கண்டறியப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2007 பரப்பு விரிவாக்கம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் அடையாளம் காணப்பட்ட மாவட்டங்களில் நிலையான முறையில் அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் மற்றும் திடமான தானியங்களின் உற்பத்தியை அதிகரித்தல். தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் 2011
ஏழை குடும்பங்கள் ஆதாயமான சுய வேலை வாய்ப்பு மற்றும் திறமையான கூலி வேலை வாய்ப்புகளை பெறுவதன் மூலம் வறுமையை குறைத்தல். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013 நகர்ப்புற ஏழைகளை சுய உதவி குழுக்களாக அனுமதிப்பதில் கவனம் செலுத்துகிறது. திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை உருவாக்கி சந்தை அடிப்படையிலான வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறது மற்றும் கடன் எளிதாக கிடைப்பதை உறுதி செய்து சுய வேலைவாய்ப்பு முன்னெடுப்புகளை உருவாக்க உதவுகிறது. பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா 2014 மானியம், ஓய்வூதியம், காப்பீடு போன்றவற்றின் நேரடி பயன் பரிமாற்றத்தை இலக்காக கொண்டு 1.5 கோடி வங்கிக் கணக்குகளை உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளது. இத்திட்டம் குறிப்பாக வங்கிக் கணக்கு இல்லாத ஏழைகள் மீது கவனம் செலுத்துகிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா PMUY 2016 வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு 50 மில்லியன் LPG இணைப்புகளை விநியோகிக்க திட்டமிடுகிறது. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா PMGKY 2016 கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் மற்றும் கருப்பு பணத்தை இரகசியமான முறையில் அறிவிக்கவும், வெளிப்படாத வருமானத்தில் 50% அபராதம் செலுத்திய பிறகு வழக்கு தொடர்வதை தவிர்க்கவும் இத்திட்டம் வாய்ப்பளிக்கிறது. வெளியிடப்படாத வருமானத்தில் கூடுதலாக 25% திட்டத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. இது 4 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த வட்டியும் இல்லாமல் திரும்ப பெறப்படும். இந்தியாவில் கோவிட்-19 காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்பை குறைக்க வறுமைக்கோட்டிற்கு கீழுள்ள குடும்பங்களுக்கு மார்ச் 26, 2020 அன்று பிரதமர் கரீப் கல்யாண் தொகுப்பை நிதியமைச்சர் தொடங்கி வைத்தார். கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு சுகாதார பணியாளருக்கு ரூபாய் 50 லட்சம் காப்பீடு தொகையை வழங்குதல். பிரதான் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் 3 மாதங்களுக்கு 80 கோடி ஏழை மக்களுக்கு 5 கிலோ கோதுமை அல்லது அரிசி மற்றும் 1 கிலோ விருப்பமான பருப்பு வகைகளை இலவசமாக வழங்குதல். ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் 20 கோடி பெண்களுக்கு 3 மாதங்களுக்குள் மாதம் ரூபாய் 500 வழங்கப்படும். 13.62 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் MNREGA ஊதியம் நாளொன்றுக்கு ரூபாய் 202 உயர்த்தப்படும்.